நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கின்றீர்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு கிராமத்தில் அடிக்கடி மின்சாரம் போய்விடும். இரவில் அந்த தெருக்கள் எல்லாம் இருட்டாக காட்சியளிக்கும். ஆனால் அந்த தெருவில் வசித்து வந்த ஒரு வயதான பாட்டி ஒருவர் ஒவ்வொரு இரவும் தன்னுடைய வீட்டு வாசலில் ஒரு சிறிய மண் விளக்கை ஏற்றி வைப்பார். எல்லோருக்கும் வியப்பு, ஊரே இருட்டா இருக்குது, இந்த சிறிய மண் விளக்கு என்ன செய்ய போகிறது என்கிற கேள்வி. ஆனால் இந்த பாட்டி தினந்தோறும் இந்த செயலை செய்து கொண்டே இருந்தார். ஏனென்றால் அவர் தன் உள்ளத்தில் சிந்தித்துக் கொண்டிருந்தது, யாரெல்லாம் என் வீட்டு வாசல் வழியாக வருகிறார்களோ போகிறார்களோ ஒருபோதும் அவர்கள் தடுக்கி விழக்கூடாது. இந்த சிறிய விளக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும், வழிகாட்டுதலாக இருக்கும், வெளிச்சத்தை கொடுக்கும் என்று சொல்லி நம்பிக்கையோடு அந்த செயலை தினந்தோறும் செய்து கொண்டிருந்தாராம் அந்த மூதாட்டி. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திற்கு நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் தெளிவாக மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 13வது இறை வார்த்தையில் வெளிப்படுத்துகிறார். உப்பின் வேலை என்ன? உப்பு சுவை கொடுக்கும், அழுக்காகாமல் பாதுகாக்கும், நமக்குள் தாகத்தை உண்டாக்கும். இந்த செயல்களை எல்லாம் உப்பு செய்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவனின் வேலை என்ன? நம் வாழ்வால் உலகிற்கு நற்சுவையை கொடுக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். பாவத்தினால், தீமையினால், இந்த உலக போக்கிலான ஒரு வாழ்க்கையினால் ஒருபோதும் அழுகி போகாமல் சமூகத்தை பாதுகாக்கிறவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். நம் வாழ்வை பார்த்து மக்கள் கடவுளின் மேல் தாகம் கொள்ளுகிற அளவிற்கு நம் வாழ்க்கை மாற வேண்டும். இதில் ஒரு எச்சரிக்கை. ஆண்டவர் நீங்கள் இந்த உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்கிற போது அதில் ஒரு எச்சரிக்கை விடுக்கிறார். உப்பு சாரமற்று போனால், உலகத்தோடு ஒத்து போய் சமரசம் செய்து கொண்டு அநீதிக்கு இடம் கொடுத்து தவறான பாதையில் நாம் சென்றோம் என்றால் நம்முடைய அடையாளத்தை நாம் இழந்து விடுவோம். நம்மால் யாருக்கும் பயனில்லாமல் போய்விடும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இன்றைய நற்செய்தியில் நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் என்கிறார். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 14-15வது இறை வார்த்தை. மலைமேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. அதுபோல ஒவ்வொரு கிறிஸ்தவனின் வாழ்வு மறைக்கப்படக்கூடாது, மறைவாக இருக்கக்கூடாது. விளக்கை மரக்காலுக்குள் யாரும் வைப்பதில்லை. வீடு முழுவதும் வெளிச்சம் கொடுக்க அது மேலே வைப்பார்கள். நாம் ஒளி என்பது, நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திற்கான ஒளி என்பது பெருமைக்காக அல்ல, மாறாக இருட்டில் இருப்பவர்களுக்கு, இருளில் வாழ்பவர்களுக்கு, தீமை செய்கிறவர்களுக்கு, தவறான பாதையில் பயணிக்கிறவர்களுக்கு ஒளியாக இருக்க வேண்டும் என்பதற்காக, நல்ல வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை, இதை பிரதிபலிக்கிறது இன்றைய நாளினுடைய முதல் வாசகம். சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண், அந்த கைம்பெண் சுள்ளிகளை பொறுக்கி தன்னுடைய பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார். இறைவாக்கினர் எலியா அவருடைய வீட்டிற்குள் சென்று உணவு கேட்பதை பார்க்கிறோம். அந்த பஞ்ச காலகட்டத்தில், வறட்சி மிகுந்த அந்த தருணத்தில்
அந்த வீட்டிலே சென்று உணவு கேட்கிற போது, ஐயா, என்னிடத்தில் மாவு இல்லை, என் களத்தில் எண்ணெயும் இல்லை, ஒருவேளை உணவிற்கான கை அளவு மாவும் கொஞ்சம் எண்ணெயுமே இருக்கிறது, இன்றோடு அது தீர்ந்துவிடும், அதன் பிறகு நானும் என் மகனும் இறந்துதான் போக வேண்டும், சாகத்தான் வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய நிலையை வெளிப்படுத்துகிறார். ஆனாலும் நம்பிக்கையோடு சென்று எலியாவை அவர் உபசரிப்பதனால், அம்மா, இதோ உன்னுடைய களத்தில் இருக்கின்ற எண்ணெயும் குறையாது, உன் பானையில் இருக்கின்ற மாவும் தீராது என்கிற ஒரு அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுகிறார். சகோதரனே, சகோதரியே, நம் வாழ்க்கையில் சிறுதுளி நம்பிக்கை இருந்தால் நம் வாழ்க்கை வித்தியாசமாக மாறிவிடும், பலன் மிகுந்ததாக மாறிவிடும், நன்மை நிறைந்ததாக மாறிவிடும். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். நான் வசிக்கின்ற இந்த ஆலய பகுதியில் ஒரு மாமரம் இருக்கிறது. அந்த மாமரம் நிறைய கனிகளை கொடுக்கும். ஆனால் அந்த கனிகளை யாரும் பறித்து உண்ண முடியாது. ஏனென்றால் அது காரத்தன்மை கொண்டதாக இருக்கும். பார்ப்பதற்கு அழகாக, பறித்து உண்ணக்கூடிய ஆர்வத்தை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கும். ஆனால் அதை சுவைக்க தொடங்கினால் அதிகமான புளிப்புத்தன்மையும் காரத்தன்மையும் கொண்டு இந்த தொண்டை பகுதியில் கரகரப்பை உண்டாக்கும். அப்ப அந்த பழத்தை யாராவது பறித்து தின்ன வேண்டும் என்று நினைப்பார்களா, விரும்புவார்களா? அதை பார்த்த உடனே ஆஹா, இந்த பழம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம வாழ்க்கை கூட அப்படிதான். நம்மிடத்திலிருந்து நன்மைகள் எதுவும் வரவில்லை என்றால், நம்மிடத்தில் அன்பு இல்லை என்றால், இரக்கம் இல்லை என்றால், மன்னிப்பு இல்லை என்றால், மகிழ்ச்சி இல்லை என்றால், அமைதி இல்லை என்றால் யாரும் நம்மை அணுகி வர மாட்டார்கள். யாரும் நம்மிடத்தில் விரும்பி பேச மாட்டார்கள். நம்முடைய வாழ்க்கை சாரமற்ற ஒரு உப்பை போல, மறைவாய் இருக்கின்ற ஒளியைப் போல மாறிவிடும். பிரியமானவர்களே, நமக்குள் ஒளியை ஏற்ற வேண்டும், ஞான ஒளியை ஏற்ற வேண்டும், அறிவு ஒளியை ஏற்ற வேண்டும், விசுவாச ஒளியை ஏற்ற வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை கூட அர்த்தமுள்ள ஒரு சாட்சிய வாழ்வாக மாறும் என்பதில் ஐயமில்லை. சாட்சியாய் இந்த உலகத்திற்கு வாழ்வோம். ஆமீன்.